ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியினுடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கூட்டொருங்கிய ஆண்டிலே புனிதரின் திருவிழாவின் 4ஆம் நாள் நவநாளில் ஒன்று கூடியுள்ளோம். கூட்டொருங் இயக்கத்தின் இலக்கு எனும் தலைப்பில் திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த அருட்தந்தை இ ஜோசப் மற்றும் எமது பங்கு தந்தை அருட்சகோதரிகள் ஒரே குடும்பமாய் ஒன்றித்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றது 2ஆம் வலய புனித மரிய கொரற்றி அன்பியம்.
இன்று ஆண்டின் சிறப்பு சிந்தனையாக கூட்டொருங்கியக்கத்தின் இலக்கு பற்றி தியானிக்க ஒன்று கூடியுள்ளோம். திருத்தந்தையின் கூட்டொருங்கியக்கம் தொடர்பான பணிகளின் சிந்தனை நடைமுறை வாழ்வில் வாழப்பட வேண்டும். கூட்டொருங்கியக்கம் என்ற சொல் வெறும் வார்த்தையாக இல்லாது இல்லங்களிலும் நாம் சந்திக்கும் இடங்களிலும் திரு அவையிலும் வாழப்பட வேண்டும் என்பதையே இலக்காக சிந்தித்து அர்ப்பணிப்போடும் புரிந்துணர்வுடனும் அனைவரையும் ஒன்றாக இணைத்து செயற்பட இன்றைய நாள் எம்மை அழைக்கின்றது. இன்றைய உலகியல் வாழ்வு எம்மை ஆன்மீக வாழ்விலிருந்து பிரித்து விடாது இருக்க தூய ஆவியின் தூண்டுதல் மிகவும் அவசியம். அதேவேளை அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க ஆர்வம் காட்டும் நாம் அழியாத ஆன்மீக உணவை தேடிச் செல்ல நேரம் ஒதுக்குவதும் இல்லை என்பதையும் இன்றைய நாளில் உணர்வோம். தூய வாழ்வு வாழ்வதுடன் கூட்டொருங்கியக்கத்தின் இலக்கு நோக்கி பயணிப்போம் என்ற உறுதியுடன் இறை துணை வேண்டி இன்றைய திருப்பலியில் ஒன்றிணைவோம். 4வது நவநாள் திருப்பலியில் இணைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைய திருப்பலியின் மேலதிக கருத்துக்களாக இறந்து போன ரேஜஸ் அவுட்ஸ்கோன், கெமில்டாஸ் டெரக், சந்திராவதி ராகல் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் தாமே நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையுமே நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய நவநாள் விழாவினுடைய 4வது நாளுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம் பாதுகாவலர் கோடி அற்புதர். அவர் பல்வேறு புதுமைகளின் கதாநாயகன். தன்னை அண்டி வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அபிரதமாக பரிந்து பேசக்கூடியவர். பல்வேறு நிலைகளில் அவர் பாதுகாவலராக தென்படுகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற கோடி அற்புதமான புனிதரை நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலராக நாம் பெற்றமைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்நாளில் சிறப்பாக இவ்விழாவினை சிறப்பிக்கூடிய மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்கள் நம்முடைய விழா நாட்களுடைய இறுதியை நாம் நெருங்குகின்ற பொழுது இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் பங்கில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குறிப்பாக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இவர்களை நாம் ஆலயத்திற்குள் திரு அவைக்குள் கொண்டு வருவதுதான் இறைவனுடைய விருப்பம், கனவு. அதுதான் நம்முடைய திருத்தந்தையினுடைய அழைப்பு. இதை புரிந்து கொள்ள இன்றைய வழிபாட்டில் நம்மையே நாம் இணைப்போம். இந்த தியாக பலியை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்க நம்மில் தகுதியின்மையை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய குற்றங்குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவிடம் நாம் எல்லோருமே பெருந்தன்மையோடு, ஆண்டவரே, நான் பாவி, நான் பலவீனன், நான் தவறு செய்திருக்கிறேன், நான் ஒரு குற்றவாளி என ஏற்றுக்கொண்டு அவரிடம் பெருந்தன்மையோடு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் உம் பிள்ளைகள் எங்களுடைய தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளே. அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டு பாவிக்கவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவினுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமதன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்துறர் பணியிலிருந்து இன்றைய வாசகம். அந்நாளில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையுடையோர் எனப்படுவோரின் தொழுகைக்கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரோன், அலெக்சாந்திரியா நகரம், சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை கூட்டி வந்தனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளந்தச் செய்தனர். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றனர். மேலும் பொய்ச்சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினர். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே எமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகத்தைப் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றே இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்துக்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகள் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மாண்ட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இயேசுவை பிடிக்கும்? ஃபாதர் பிரைனர், உங்கள் பங்களை யாருக்குமே இயேசுவை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. எனவே மறையுரை இத்தோடு நிறைய பெற்றது. நன்றி, வணக்கம். நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலை. உங்களில் எத்தனை பேருக்கு இயேசுவை பிடிக்கும்? இயேசுவை பிடிக்குன்னு அதுக்கு கூட தைரியமாக இது. அதுக்கு இந்த கால் அரைக்கால் முக்கால் முழுக்கால். இயேசுவை பிடிக்கும் என்றால் தைரியமாக இயேசுவை பிடிக்கும், பிடிக்கலாம் பிடிக்காது, அவ்வளோதான். ஃபாதர் பிரைனர், உங்கள் பங்கில் ஒரு 25 விழுக்காடு மக்களுக்கு மட்டும்தான் இயேசுவை பிடிக்குது. யாராவது ஒருவர் சொல்லுங்கள், உங்களுக்கு இயேசுவை எதற்கு பிடிக்கும்? இயேசுவை ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? உறுதி பூசல் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உறுதி பூசல் இல்லை கிடையாது. இல்லை, இந்த கேள்விக்கு இன்னைக்குள்ள எக்ஸாமில் பாஸ் ஆனதான் உங்களுக்கு உறுதி பூசல் புது நன்மை, இல்லை என்றால் இல்லை. விருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, இன்விடேஷன் அடித்ததை ரத்து பண்ணுங்க. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண தான் எல்லாமே. ஏன்னா நான் 3 நாளாக பார்த்துட்ருக்குறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்த பிறகு சிஸ்டர் உங்களுக்கு ஆலயத்தினுடைய ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு அந்த வழிபாடை பற்றியெல்லாம் சொல்லியிருந்துருக்காங்க. என்னுடைய கேள்வி,
இயேசுவை எதற்காக உங்களுக்கு பிடிக்கும்? சிஸ்டர், யாரும் பதில் சொல்லலை. எனவே உறுதி பூசுதல் உண்டா? சிஸ்டர், நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் உறுதி பூசல் எடுத்தாச்சு. சரி, எங்களோட பீடத்தை சுற்றி வரக்கூடிய பீட சொல்கிற கேட்போம். அங்கே ஒருத்தர் சொல்லிட்டான், ஃபாதர் அவன் தான் எங்களுக்கு தலைமை, அங்கே கேளுங்கன்னு. திருப்பலி முடிஞ்ச பிறகு கேக் வரும்ப ஃபர்ஸ்ட் தலைன்னு கொடுக்குறீங்களா? இல்லையே. ஆக இயேசுவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் இயேசுடைய பெயரை நீங்கள் அந்த அளவிற்கு அதிகமாக உச்சரிக்கிறீர்கள். வெளிமாற்றினுடைய துவக்கம் முதல் இறுதி வரை இயேசு 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 என்ற நாம் தான் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அந்த பெயர் எதற்காக உச்சரிக்கப்படுகிறது? அந்த பெயர் இந்த வழிபாட்டில் உச்சரிக்கப்படுவதற்கான அர்த்தம் என்ன? இதை புரிந்து கொள்ளாமல் இந்த கூட்டு ஒருங்கியக்கம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. கூட்டு ஒருங்கியம் என்ற வார்த்தை என்னுடைய இலக்கு என்ன என்பதுதான் இன்றைய மறையுரையுடைய மையம். அல்லது ஆயர் மாமன்றம் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நம்முடைய கரங்களில் தந்திருக்கூடிய இந்த ஆயர் மாமன்றத்தினுடைய இலக்கு என்ன? இது எந்த பாதையை நோக்கி பயணிக்க இருக்கிறது? ஏறக்குறைய இந்த பயணம் 2 ஆண்டுகள் 24 மாதங்கள் 104 வாரங்கள் கொண்ட ஒரு பயணம். இந்த பயணத்தினுடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? இதை புரிந்து கொள்ளாமல் 2 ஆண்டுகள் எப்படி இந்த பயணத்தில் நாம் செல்ல முடியும்? இந்த பயணத்தினுடைய முதல் நோக்கம் என்பது கடைக்கோடி மக்களை அல்லது விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களை உள் கொண்டு வருவது. நீங்கள் இயேசு என்ற பெயருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது இயேசுவை உங்களுக்கு பிடிக்கும் என்றால், அல்லது இயேசுவை நீங்கள் அன்பு செய்வது உண்மை என்றால், நிச்சயம் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாருடைய பணியையோ அல்லது யாரையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. என் மறையுரையில் அல்லது இந்த பிரசங்கத்தில் நான் அப்படிப்பட்ட ஒரு மறைமுகமாக கூட ஒரு வார்த்தை சொன்னதாக நீங்கள் நினைத்தால் கூட என்னை மன்னித்தருள்க. என் எண்ணம் அது அல்ல. என் எண்ணம் என்பது இவ்வாலயத்திலிருந்து நீங்கள் இல்லம் செல்கின்ற பொழுது இந்த கூட்டு ஒருங்கியக்கத்தினுடைய இலக்கை நீங்கள் புரிந்து இல்லம் செல்ல வேண்டும். எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாமத்தை, அவர் போதனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை. இயேசுனுடைய லட்சியம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. இயேசுவை ஒரு ஆலயத்தில் நாம் முடக்கி வைத்திருக்கிறோம். இயேசுவை ஒரு வழிபாட்டில் நாம் அடக்கி வைத்திருக்கிறோம். இயேசு எதை விரும்பவில்லையோ அதை நாம் தாராளமாக செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு எதை வெறுத்தாரோ, எதற்காக இயேசு சிலுவை சுமந்தாரோ, எதற்காக இயேசு ரத்தம் சிந்தினாரோ, எதற்காக இயேசு பாடுபட்டாரோ அதை மறந்து அவர் எதை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தாரோ அதை அவருடைய தலையில் நாம் சுமத்த பார்க்கிறோம். எனவேதான் என் கேள்வி, இயேசுவை நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? இயேசுவை உங்களுக்கு பிடிக்கும் என்றால், இயேசுனுடைய வாழ்வு என்பது ஜெருசலேம் ஆலயத்தில் முடங்கிவிட்ட ஒரு வாழ்வு அல்ல. ஜெருசலேம் தேவாலயம் என்பது நான் நேற்றைக்கு சொன்னது போல அது கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் அழகு மிகுந்த பொருட்களாலும் கட்டப்பட்ட ஆலயம். அவ்வாலயத்திற்குள் அவர் பணி முடங்கிவிடவில்லை. அதே போல இயேசுவை இந்த அழகான ஆலயத்திற்குள் நீங்கள் முடக்கிவிட முடியாது. இயேசுவை இந்த அருமையான இந்த பீடத்தில், இந்த அருமையான ஆலயத்திற்குள், இந்த அருமையான அற்புதமான பாடல்கள், இசை, அருமையான முன்னுரைகள், அற்புதமான மறையுரை, மிக அருமையான பக்தி பற்றுதலுடைய இந்த பாடல் திருப்பலி. எனவே இந்த வழிபாட்டுக்குள் இயேசுவை நீங்கள் முடக்கிவிட முடியாது. இயேசு
இதற்குள் முடங்கிவிட விரும்பியிருந்தால் அவர் யூதத்தினுடைய சம்பிரதாயத்தில் அன்று முடங்கி இருந்திருப்பார். அவருக்கு சிலுவை சாவு கிடைத்திருக்காது. அவர் வாழ்ந்த 33 வருடத்தில், அவர் பணியாற்றிய அந்த 3 வருடத்தில் அவர் எதிர்த்ததெல்லாம் யூத சமயத்தையும் சம்பிரதாயத்தையும் தான் அவர் எதிர்த்தார். அவர் துணிந்து எதிர்த்தார். எனவேதான் அவருக்கு மரணம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆலயத்திற்குள் வந்தோம், அமர்ந்தோம், எழுந்தோம், முழந்தாள் படியிட்டோம், சிறந்தாழ்ந்து ஆசீர் பெற்றோம், இல்லம் சென்றோம் என்ற வார்த்தைகளில் முடக்கிவிட முடியாது. ஆலயத்திற்குள் நுழைந்தோம், அமர்ந்தோம், எழுந்தோம், முழந்தாள் படியிட்டோம், சிறந்தாழ்ந்து அவர் ஆசீரை பெற்றோம், இல்லம் சென்றோம் என்ற வார்த்தைகளில் இயேசுவினுடைய வாழ்வை, பணியை முடக்கிவிட முடியாது. அப்படி என்றால் இயேசுவுக்கு எது பிடிக்கவில்லையோ அதை நாம் செய்கிறோம் என்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகள் அல்ல. இயேசு எதை வெறுத்தாரோ அதை நாம் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் இயேசுவை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு அருவருத்தவைகள், இயேசு போராடியது, இயேசு சிலுவை சுமந்தது எல்லாமே ஒரு லட்சியத்திற்காக. இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத சமுதாயத்தில் சரிசேயர்கள், பரிசேயர்கள், மறைவு வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள், குருக்கள் இவர்கள்தான் முதன்மையானவர்கள். இவர்களுக்குத்தான் ஆலயத்தில் இடம். என் அன்பு மக்களே, நீங்கள் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஜெருசலேம் தேவாலயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெருசலேம் தேவாலயம் 5 நிலைகளாக பிரிக்கப்பட்டது. வாக்குத்தத்தத்தினுடைய பேழை இருந்த இடத்தில் திருச்சீலை மேலிருந்து கீழாக அது மறைத்திருந்தது. அந்த திருச்சீலைக்கு முன்பு ஆண்டவரை அந்த திருச்சீலையினுடைய அருகில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதி தலைமை குருக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. அவர்கள்தான் யூத சமுதாயத்தில் முதன்மை மக்கள். அவர்களுக்கு அடுத்ததாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைவு வல்லர்கள் இவர்களுக்கு 2ஆம் இடம். 3வது இடம் நடுத்தர மக்களுக்கு, 4வது இடம் அல்லது இறுதியாக பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள் இவர்களுக்குத்தான் ஒரு தூரத்தில் நின்று அந்த ஆண்டவரை பார்க்க முடியும். எனவே இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த ஜெருசலேம் தேவாலயமே 5ஆக பிரிக்கப்பட்டு அங்கு இறைவனுடைய ஆலயம் 5ஆக பிளக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உள்ளவனுக்கு முதலிடம், இல்லாதவனுக்கு கடையிடம். அங்கு முடிந்தவனுக்கு முதலிடம், முடியாதவனுக்கு கடையிடம். அங்கு அதிகாரத்தில் இருந்தவனுக்கு முதலிடம், அதிகாரம் இல்லாதவனுக்கு ஆலயத்திற்கு வெளிப்புறம். எனவே இதை ஆண்டவர் இயேசு வெறுத்தார். இந்த ஜெருசலேம் தேவாலயத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை அவர் உடைத்தார். அதுதான் மார்க்கு செய்தி அதிகாரம் 15 வசனம் 35 38 வரை வசனங்களை வாசியுங்கள். அவர் சிலுவையில் உயிர் விட்ட பொழுது, அவர் சிலுவையில் உயிர் விட்ட பொழுது தேவாலயத்தினுடைய திருச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. இறை மக்கள் எல்லோருமே இறைவனை நேருக்கு நேராக தரிசிக்க அவர் ரத்தம் சிந்தி அந்த ஆலயத்தினுடைய திருச்சீலையை 2ஆக கிழித்தார். அவருடைய இரத்தத்தில் இனி ஆலயத்தில் எந்த பாகுபாட்டிற்கும் இடமில்லை என்பதை தன் இரத்தத்தால் அந்த ஆலயத்தில் அவர் நிரூபித்தார். எனவே இயேசுனுடைய இரத்தம் விலை மதிப்பற்ற இரத்தம். இயேசுனுடைய இரத்தம் அந்த ஆலயத்தினுடைய அடிப்படை அடிமை கட்டமைப்புகளை அது தகர்த்தெறிந்து எல்லாருமே
ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்ற உணர்வை அங்கு கொண்டது. யாரையெல்லாம் பரிசேயர்கள் வெறுத்தார்களோ அவர்களை இயேசு அன்பு செய்தார். பரிசேயர்களுடைய பார்வையில் சக்கேயு அவன் தாழ்த்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். அந்த சக்கேயுடைய இல்லத்தில் ஆண்டவர் சென்று தங்குகிறார். யோவான் செய்தி அதிகாரம் 8 விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவருடைய அருகில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, இந்த பெண் கையுமையுமாக விபச்சாரத்தில் பிடிபட்டவள், இவளுக்கு உன்னுடைய தண்டனை என்று கேட்கின்ற பொழுது அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு அவர் நீதி வழங்குவதன் வழியாக ஒதுக்கப்பட்ட அந்த பெண்ணையும் அவர் ஒதுக்கிவிடவில்லை. யோவான் செய்தியில் சமாரிய பெண்ணிடம் துணிந்து சென்று பேசுகிறார். பெண்களிடம் பேச மறுக்கப்பட்ட அந்த காலத்தில் பெண்களோடு தனியாட, உரையாட மறுக்கப்பட்ட அந்த காலத்தில் அந்த சமாரிய பெண்ணுடைய அருகில் செல்கிறார். அவள் தாகத்தை தணிக்கிறார். அவளுடைய தேவையை அவர் புரிந்து கொள்ளுகின்றார். ஏன், இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் பெண்களை சீடர்களாக அரவணைக்க மறுத்த அந்த காலத்தில் பெண்களை தன் சீடத்திகளாக அவர் அரவணைக்கிறார். ஒதுக்கப்பட்ட, அறிவில்லாதவர்கள் என்று சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த மீனவ மக்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பயின்ற அப்போஸ்தலர்களையும் அந்த மீனவ சமுதாயத்திலிருந்தே அவர் தேர்ந்தெடுக்கிறார். எனவே அவரை சுற்றி வாழ்ந்த எல்லோருமே பணக்காரர்கள் அல்ல. அவரை சுற்றி வந்தவர்கள் பெரிய அறிவாளிகள் அல்ல. அவரோடு பயணித்தவர்கள் சமூக அந்தஸ்துடையவர்கள் அல்ல. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய முதல் புதுமையை பாருங்கள். இயேசு கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றார். இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுதல் என்பதுதான் உங்களுக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் தெரியுமா? யூத பரம்பரையில், யூத சம்பிரதாயத்தில் திருமண வீட்டில் 3 விதமான பந்திகள் இடம்பெறும். முதல் பந்தியில் அரசவைகள், ஆட்சியாளர்களுக்கு முதல் பந்தி. அங்கு மிக தரமான ரசம் பரிமாறப்படும். இரண்டாவது பந்தியில் பரிசேயர்கள், மறைவு மன்னர்கள், சட்டவல்லுநர்களுக்கு அந்த இரண்டாவது பந்தியில் ரசம் வழங்கப்படும். அது ஒரு சாதாரண ரசம். இந்த 2 பந்தியும் நடைபெறுகின்ற பொழுது ஒரு ஓரமாக அமர்ந்து 3வது பந்திக்கு காத்திருக்கக்கூடிய மக்கள் தான் ஏழைகள், அன்றாட காட்சிகள், அரை வயிறு பசியோடு அங்கு காத்திருக்கக்கூடியவர்கள். ஆக யோவான் நற்செய்தியின்படி ரசம் தீர்ந்து விட்டது. எனவே யாருக்கு ரசம் தீர்ந்து விட்டது? உள்ளவர்களுக்கா? பரிசேயர்களுக்கா? ஆட்சியாளர்களுக்கா? இல்லை, ரசம் தீர்ந்து விட்டது ஏழைகளுக்கு. எனவே இயேசு அங்கு தன்னுடைய நேரம் வராமையில் அவர் அந்த அற்புதத்தை புரிந்தது அந்த ஏழைகளுக்காக. எனவே என் அன்பு மக்களே, இந்த 1000 மாமன்றத்தினுடைய பயணத்தில் இந்த 1000 மாமன்றம் நமக்கு தந்த ஒரு அற்புதமான வார்த்தை கூட்டு ஒருங்கியம் அல்லது ஒருங்கிணையம் என்ற வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் இலக்கு என்பது விளிம்பு நிலை மக்களை ஒருவேளை வசதி வாய்ப்பில், படிப்பறிவில், பதவியில் அல்லது வேலை வாய்ப்பில், இந்த எல்லாவற்றிலுமே ஒருவேளை ஜாதி, ஒருவேளை இனம், ஒருவேளை மொழி என இந்த எல்லா பின்புலத்திலுமே நாம் வாழக்கூடிய நம் பங்கில் யார் ஒருவர் விளிம்பு நிலைக்கு பின் இருக்கிறார்களோ அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் இந்த 1000 மாமன்றத்தினுடைய தலையாய இலக்கு. அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அவர்களை புறந்தள்ளிவிட்டு, அவர்களை ஓரம் கட்டிவிட்டு இந்த ஆலயத்தில் வந்து வெறும் காணிக்கை கொடுப்பதாலோ அல்லது நேர்ச்சி கொடுப்பதாலோ அல்லது நற்கருணை எடுப்பதாலோ அல்லது எல்லா ஆண்டவர்களுக்கும் தூபம் காட்டுவதால் இங்கு ஒன்றும் நடைபெறுவதில்லை. ஏழையை, இயலாதவனை, பின்னுக்கு இருப்பவனை
புறந்தள்ளப்பட்டவனை, ஒதுங்கி இருப்பவனை, ஓரம் கட்டப்பட்டவனை முன்னுக்கு கொண்டு வராத நம்மால் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க முடியாது, ஆண்டவரை வழிபட முடியாது. உண்மையான வழிபாடு என்பது ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு பிடித்தமானது, ஆண்டவர் விரும்புவது, அவர் அன்பு செய்த, அவர் நேசித்த அந்த ஏழைகளை நாம் ஆலயத்தினுடைய வெளியில் ஒரு ஓரத்தில் யாருடைய கண்ணுக்கும் படாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த கடைக்கோடி மக்களை ஆலயத்திற்கு முன் கொண்டு வந்து, உள் கொண்டு வந்து அவர்களையும் நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று அடையாளம் காட்ட முடியும் என்றால் அதுதான் நாம் இயேசுவுக்கு செய்யக்கூடிய பணி. 2010 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை 4 வருடங்கள் எங்களுடைய மறை மாவட்டத்தில் நாகர்கோவிலை மையப்படுத்திய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் என்பது அந்த மாவட்டத்துடைய தலைநகரம். அதனால் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வடசேரி. இதனுடைய பங்கு தந்தையாக நான் பணியாற்றுகிறேன். இந்த 4 ஆண்டில் என்னுடைய முதன்மையான இலக்கு என்பது இந்த 4 ஆண்டுகளுக்குள் ஒரு முறையாவது எல்லோரையுமே இந்த வாசக மேடையை நான் மிதிக்க வைக்க வேண்டும். எல்லோரையும் ஒரு முறையாவது இந்த பீடத்திற்குள் கொண்டு வர வேண்டும். காரணம், என் பங்கில் ஏறக்குறைய 10 வருடம் 12 வருடம் ஒரே நபர்தான். அவர்தான் ஆலயம், அவர்தான் பீடம், அவர்தான் பூ அலங்காரம், அவர்தான் முதல் வாசகம், அவர்தான் 2ஆம் வாசகம், அவர்தான் மன்றாட்டு, அவர்தான் ஃபாதருக்கு அடுத்ததாக. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு விரும்புவது, இதுவல்ல ஆண்டவர் நேசித்தது. எனவே என் மக்களே இது தவறு. நாம் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்வு வாழ வரவில்லை. எனவே கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எல்லாருக்குமே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எல்லாரையும் முன் கொண்டு வர வேண்டும். 4 வருடத்தில் என் அன்பு மக்களே, பெருமையோடு சொல்லுவேன், என் மக்கள் எல்லாரையுமே நான் பீடத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறேன். அதுவரை பீடத்தை மிதிக்காதவர்கள், அதுவரை பீடம் ஏறாதவர்கள், அதுவரை வாசகம் வாசிக்காதவர்கள், அதுவரை ஆலயத்திற்குள் வராதவர்கள் எல்லாரையும் ஆலயத்திற்குள் கொண்டு வந்து எல்லாரையும் பீடத்தில் ஏற வைத்து எல்லோரையுமே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வைத்து அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அந்த 4 வருடத்தினுடைய நிறைவில் சொல்வார்கள். ஃபாதர், ஒரு அருமையான நிகழ்வு எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இதில் பலருடைய வெறுப்புக்கும் ஆளானேன். ஒரு பாட்டி, அவர் மரியாயின் சேனனுடைய தலைவர். ஏறக்குறைய என்னிடம் அடிக்கடி வந்து சொல்லுவார், ஃபாதர், இந்த பங்கில் நான் 33 வருடங்களாக மரியாயின் சேனுடைய தலைவியாக இருக்கிறேன். மனதிற்குள் நினைத்தேன், அப்படி என்றால் 33 வருடமாக இன்னொருக்கு வாய்ப்பு வழங்காமல் நீங்கள் அதை பறித்து கையில் வைத்திருக்கிறீர்கள். இதுதான் சாவான பாவம். எனவே அந்த வருடம் மரியாயின் சேனுடைய அந்த எலெக்ஷன்ல போனேன். நான் போய் அழகா சொல்றேன், இங்க பாருங்க, அவங்க 33 வருஷமாக பணியாற்றிருக்காங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் இந்த முதிர்ந்த வயதில் அவங்களால் அந்த பணியை செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு பதிலாக இன்னொரு நபரை எடுக்கலாமா? அந்த அம்மா அன்னை தான் என்ன கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் என்னை எங்க பார்த்தாலும் பேச மாட்டாங்க. அவங்களுடைய பதவியை நான் தட்டி பறித்ததாக. ஆக அன்புக்குரியவர்களே, விளிம்பில் இருக்கவர்களை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் விரக்திகளை சம்பாதிக்க வேண்டும், வெறுப்புகளை சம்பாதிக்க வேண்டும், ஏச்சுகளை நாங்கள் பெற வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. இது இயேசுவுக்கு பிடித்தமான விஷயம், இயேசு விரும்பக்கூடிய விஷயம். இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயம் நாங்கள் ஏச்சுகள், பேச்சுகள், வெறுப்புகள், பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனை, சோதனை, கலக்கம், ஏக்கம், கண்ணீர் அனைத்தையும் தாங்க வேண்டும், சகிக்க வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் இயேசு விரும்பக்கூடிய பணி. 4 பேரை சமாதானப்படுத்துவதற்காக அழைக்கப்படவில்லை, எல்லாரையுமே அன்பு செய்வதற்காக, எல்லோருமே இயேசுவின் பிள்ளைகள் என்ற உன்னதமான இலக்கை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் துணிச்சலாக திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த 2 ஆண்டுக்குள் யாரெல்லாம் ஒதுங்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆலயத்தை விட்டு வெளியில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆலயத்திற்குள் கொண்டு வாருங்கள். இதுதான் இந்த கூட்டு ஒருங்கு இயக்கத்தினுடைய தலையாய இலக்கு.
இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த கூட்டு ஒருங்கி இயக்கத்தினுடைய இரண்டாவது இலக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அருமையான காரியம். நாம் எல்லோருமே இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்குது. ஆலயம் சென்றால் சரி, திருப்பலியில் பங்கெடுத்தால் சரி, என் கடமை முடிந்து விட்டது. அன்பு மக்களே, நீங்கள் எல்லோரும் இப்பொழுது ஆலயத்தில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்கள். நீங்கள் திருப்பலியில் வருமனை பங்கேற்க வந்தவர்களா, அல்லது திருப்பலி என்பது இந்த ஆலயத்திற்குள் முடிந்து விடுகிறதா? ஆலயத்தில் ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக வந்தார். இறை வார்த்தை வழியாக அவர் வந்திருக்கிறார். இன்னும் அவர் உடலால் இரத்தத்தால் வர இருக்கிறார். ஆனால் எம்பெருமான் இயேசு இந்த பலி முடிந்த பிறகு அவர் பயணிப்பது தெருக்களில், வீதிகளில், ஆலயத்தில் அல்ல. எனவே ஆலயத்தில் வருகிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், எங்கள் கடமை முடிந்து விட்டது என்று நினைத்தால் அது கிறிஸ்தவ வாழ்வை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் பார்ப்பதற்காக நாம் வந்தவர்கள் அல்ல. பார்க்கலாம், நம்முடைய இல்லங்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். நாம் அதன் ஊடாக பங்கெடுக்கவில்லை. நாம் சாலையில் செல்லுகின்ற பொழுது ஒருவரை பார்க்கிறோம், அவருடைய பலியோடு நாம் பங்கெடுக்கவில்லை. நாம் பள்ளிக்கூடம் செல்லலாம், கல்லூரிக்கு செல்லலாம், அல்லது பல்வேறு நிகழ்ச்சிகளில் செல்லலாம். அங்கெல்லாமே நாம் பார்வையாளர்களாக செல்கிறோம். ஆனால் ஆலயத்தில் நாம் பார்வையாளர்களாக வர முடியாது. நாம் இங்கு பங்கேற்க வேண்டும். நாம் இங்கு பங்கேற்பவர்களாக, அதாவது இந்த நற்செய்தி வாசிக்கப்பட்டு இறை வார்த்தை உடைக்கப்பட்ட பொழுது நான் சொன்னேன், நீங்கள் விளிம்பில் மக்களை ஆலயத்திற்குள் கொண்டு வருவது உங்கள் கடமை என்று சொன்னேன். அதே போல நீங்கள் பங்கேற்பார்களாக இங்கு வந்திருக்கிறீர்கள். என் அன்பு மக்களே, திருச்சபையில் பங்கேற்பாளர்கள் தேவையில்லை. திருச்சபைக்கு தேவை, திருச்சபையில் பார்வையாளர்கள் தேவையில்லை. திருச்சபைக்கு தேவை பங்கேற்பாளர்கள். யாரில் பங்கெடுக்க வேண்டும்? இயேசுவினுடைய சிலுவையில் பங்கெடுக்க வேண்டும். அவர் சிலுவை மரணத்தில் பங்கெடுக்க வேண்டும். அவர் ரத்தம் சிந்திய அந்த ரத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும். அவர் நற்செய்தியில் பங்கெடுக்க வேண்டும். அவர் போதனையில் பங்கெடுக்க வேண்டும். அவர் அன்பு செய்த ஏழைகளிடம் நாம் பங்கெடுக்க வேண்டும். ஆக நாம் வெறுமனை ஆலயத்திற்குள் வந்து ஜெபமாலை ஜெபித்து, நவநாள் பங்கெடுத்து, பாடல் பாடி, திருப்பலியில் பங்கெடுத்து, நற்கருணையில் பங்கெடுத்து, இல்லம் சென்றவுடன் நான் இயேசுவில் பங்கெடுத்து சொல்ல முடியாது. இயேசு அதாவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் ஆண்டவரை உட்கொள்ளுகிறோம். 6 நாட்கள் நமக்கு தரப்படுகின்றன. அவரை வாழ்ந்து 7வது நாள் மீண்டும் வந்து அவரிடம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே அன்பு மக்களே, இந்த கூட்டு ஒருங்கி இயக்கத்தினுடைய 2வது தலையாய இலக்கு என்பது நாம் பார்வையாளர்களாக வாழ்ந்த காலத்தை தூக்கி எறிந்துவிட்டு இனிமேல் நாம் பார்வையாளர்கள் அல்ல, நாம் பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும். ஏதோ ஒரு சிலர் மட்டும் ஆலயத்திற்குள் பங்கேற்பாளர்களாக இருந்துவிட அனுமதித்து விட்டு நாம் எல்லோருமே ஒதுங்கி இருப்பது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 பேர் வேறு வழி இல்லாமல் பங்கு தந்தையோடு இணைந்து இந்த ஆலயத்தினுடைய எல்லா சுமைகளையும் தங்களுடைய முதுகில் சுமக்க மற்ற எல்லாருமே வந்து செல்லக்கூடியவர்களாக வாழ்ந்தால் இது உண்மையான கிறிஸ்தவ சமுதாயம் அல்ல. உண்மையான கிறிஸ்தவ சமுதாயம் என்பது நாம் எல்லோருமே பங்கு தந்தையோடு அவருடைய பணியில் இணைந்து அவருக்கு தோளோடு தோளாக அவர் வலிகளையும் அவருடைய சுமைகளையும் அவருடைய நற்செய்தி பணியும் அவருடைய பாரத்தையும் நாம் இணைந்து சுமக்கின்ற பொழுதுதான் நாம் பங்கேற்பாளர்கள். 3வதாக என் அன்பு மக்களே, நீங்கள் பார்வையாளர்கள் அல்ல, பங்கேற்பாளர்கள்.
எப்படி? 3 காரியங்களை உங்களிடம் சொல்லுகிறேன். ஒன்று, நாம் எல்லோருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் அல்லது ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நாம் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது நம்முடைய உச்சம் தலையில், எல்லாருடைய உச்சம் தலையிலுமே கிறிஸ்தும தைலம் பூசப்பட்டிருக்கிறது. குருவானவர் அர்ச்சிக்கப்பட்ட அந்த தைலத்தை தன்னுடைய நுனி விரலில் தொட்டு நம்முடைய உச்சம் தலையில் அவர் சிலுவை அடையாளம் வரைந்து நமக்கு இயேசுவுடைய பொது குருத்துவத்தில் அவர் பங்கு கொடுத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தின் வழியாக நீங்கள் இயேசுவுடைய பொது குருத்துவத்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் நற்கருணை உட்கொள்வதால் அவருடைய பொது குருத்துவத்தில் நீங்கள் மீண்டும் பங்கெடுப்பதை உறுதி செய்கிறீர்கள். இறுதியாக நீங்கள் உறுதி பூசல் அருட்சாதனம் பெறுகின்ற பொழுது நீங்கள் பெற்ற குருத்துவத்தை நீங்கள் உறுதியாக வாழ்வதாக அங்கு ஆவியின் வல்லமையினால் நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு உங்களுடைய வார்த்தையினால் கடவுளுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள் என்றால், எப்பொழுது நீங்கள் இயேசுவினுடைய புது குருத்துவத்தில் பங்கெடுத்தீர்களோ அப்பொழுதே ஆண்டவருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அவருடைய கையை பிடித்து நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு அருட்சாதனத்தையும் நீங்கள் பெறுகின்ற பொழுது இயேசுவுக்கு நீங்கள் கரம் கொடுத்து வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். இயேசுவே, நீர் எனக்கு தந்த அந்த ஞானஸ்நானத்தின் வழியாக உம்முடைய உடலை நான் உட்கொள்ளும் வழியாக நான் தூய ஆவியை நான் உறுதி பூசலில் பெறுவது வழியாக நான் உம்முடைய பணியிலும் நான் பங்கெடுப்பேன் என்று. ஆக இயேசுவினுடைய குருத்துவ பணியில், இயேசுவினுடைய ஆளுமை பணியில், இயேசுவினுடைய இறைவாக்கு பணியில் பங்கெடுக்காமல், இயேசுவினுடைய நற்செய்தி பணியில் பங்கெடுக்காமல், இயேசுவினுடைய நற்செய்தி பணிக்கு ஒரு காலை எடுத்து வைக்காமல், இயேசுவினுடைய நற்செய்தி பணியில் ஒரு நுனில் விரல் கூட தொட்டு பார்க்காமல், எப்படி அன்புக்குரியவர்களே, நான் இயேசுவை எனக்கு பிடிக்கும் என்றும் இயேசுவை எனக்கு பிடிக்கும் என்று இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இயேசுவை அன்பு செய்கிறோம் என்றால், இயேசுவை எனக்கு பிடிக்கும் என்றால், நான் இயேசு சொல்லக்கூடிய ஏழைகளை, விளிம்பு மக்களை முன்னுக்கு கொண்டு வருவதும், நான் பார்வையாளர் இல்லாமல் பங்கேற்பது வழியாகவும் அவர் நற்செய்தியை பங்கு தந்தையோடு இணைந்து எனக்கு முடிந்த நிலையில் இணைந்து நான் பணியாற்றுகின்ற பொழுதுதான் நான் இயேசுவை எனக்கு பிடிக்கும், இயேசுவை நான் அன்பு செய்கிறேன். இறைவன் உங்களை அபிரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவரும் எழுந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை ஆண்டுடைய பாதத்தில் இப்பொழுது சமர்ப்பிப்போம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால், ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். அன்பு தந்தையே இறைவா, மேலும் ஒரு இனிய நாளை எமக்கு தந்து எம்மை உமது வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க தந்த இத்தருணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரினதும் உள்ள கிடக்கைகளை அறிந்து அதற்கு தேற்றரவான ஆறுதலை தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். இரக்கத்தின் தேவனே, எமது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு வெறும் வாய் வார்த்தைகளிலும் வெளி ஆடம்பரங்களிலும் மட்டும் நின்று விடாது, எப்பேரிடர்களிலும் உமது வார்த்தைகளுக்கு சாட்சியம் பகிர்கின்ற ஆன்மீக பலனை தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். அன்பான தகப்பனே, இவ்வுலக ஆடம்பரங்களும் மாய கவர்ச்சிகளும் எம்மை திசை திருப்பாமலும் நிலைவாழ்வு ஒன்று எமது இலக்கு எனும் குறிக்கோளுடனும் உமது விசுவாசத்தில் மென்மேலும் நாம் செலுத்தி
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்று வர மரளும் இறைவா காக்கும் கரங்களினார். இன்றைய திருப்பலியினை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள், பங்கேற்கும் அருட்சகோதரிகள், இங்கு குழுமியிருக்கும் இறை மக்கள் மற்றும் இன்றைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இரண்டாம் பழைய மரிய கொரட்டி அன்பிய குடும்பங்களின் தேவைகளை நிறைவேற்ற அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்று வர மரளும் இறைவா காக்கும் கரங்களினார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழுகிறோம். உம் மகனுடைய இறப்பை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் ஏற்படுத்திய இறையாட்சி கனவை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவரை ஒரு ஆலயத்திற்குள் முடக்கி, அவரை ஒரு வழிபாட்டுக்குள் அடக்கி, அவரை சமாதானப்படுத்தக்கூடிய மக்களாகவே வாழுகிறோம். அவர் விரும்பிய அன்பு செய்த ஏழை எளிய ஆதரவற்ற விளிம்புநிலை மக்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர இந்நாளில் சபதம் ஏற்க அருள் புரியும். ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம், அவருக்கு உரியவற்றை கொடுத்தோம், சென்றோம் என்ற பரிசிய நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றும். நாங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய, பணியாற்றக்கூடிய, எங்களால் முடிந்த உடலுதவியை, எங்களால் இயன்ற பொருளுதவியை, எங்களுடைய சக்திக்கு ஏற்ப, எங்கள் குடும்ப நிலைக்கு ஏற்ப இந்த பங்கிற்கு எங்களால் இயன்ற பணியை செய்ய நாங்கள் முன்வர எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் கடமை கிறிஸ்தவர்களாக, வெறும் வழிபாட்டு கிறிஸ்தவர்களாக, வெறும் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக, வெறும் திருவிழா கிறிஸ்தவர்களாக அல்லாமல் நாங்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களை ஆசிர்வதியும். கிறிஸ்துவின் விலைமதிக்க பெறாத திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, அன்பு மக்களே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக பலியை எல்லாம் வல்ல தேவன் என் கரத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள, என் குற்றம் குறைகளுக்காகவும் என் பலவீனங்கள் பாவங்களுக்காகவும் உங்களது கருத்துக்களுக்காகவும் நம் திரு அவையின் அனைத்து தேவைகளுக்காகவும் தூய தந்தையிடம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாருடைய விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக மக்களித்து உம்மை புகழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்த நாளும் இந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவர் தாமே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேர்பலன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டுகின்ற பொழுது தந்தையே உமது அருட்கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். புனிதர்களுடைய வாழ்க்கையினர் எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடுள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்து பேசுதல் எங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு திரளான புனித சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பதுயர வேதனை சோதனைகளில் நாங்கள் மனம் தளராமல் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அந்த புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மகிமையை பெற்று மகிழ்வோமாக. ஆகவே என் அன்பு மக்களே, வானக தூதர் முதன்மை வானதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் இணைந்து அவரது புகழ்ச்சியின் பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆட்சி
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எனவே தூய தந்தையே, இந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த அப்பம் உம் மகனுடைய உடலாகவும், இந்த திராட்சை பழரசம் உம் மகனுடைய இரத்தமாக தூய ஆவியின் வல்லமையினால் ஆசிர்வதிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரக்கூடிய அப்பத்தையும் மீள்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிதி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். ஆண்டவரே, என்ற நாளிலே 2ஆம் வட்டார அன்பிய குடும்பங்கள் இக்கல்வாரி பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு சென்ற ஒரு வருட காலமாக பொழிந்த அளவில்லாத நன்மைத்தனங்களுக்காகவே போற்றுகின்றோம். இவ்வாண்டிலும் உம்முடைய நன்மைத்தனங்கள் அதிகமாக கிடைக்கப்படுவதாக. குறிப்பாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற பொருளாதார தடைகளெல்லாம் அகற்றப்படட்டும், கடன் தொல்லைகள் விலக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய கல்வி நிகழ்ச்சிகள் உயர்வடையட்டும், திருமண நிகழ்ச்சிகளுக்காக காத்திருப்போருக்கு திருமண நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தருளும். நோயின் நிமித்தம் வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு நற்சுக ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தருளும். மேலும் ஆண்டவரே, இத்திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஏனைய வட்டார அன்பிய குடும்பங்களையும்
பிற பங்குகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்கும் தயவோடு செவிசாய்த்திரளும். மேலும் ஆண்டவரே, இந்நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மறையுறைவிடாக ஆழமான சிந்தனைகளை உணர்ந்தளித்து ஜபத்தின் வழியாக உன்னோடு உறவாடச் செய்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஜோசப்புக்காக ஜெபிக்கின்றோம். அவர் மேற்கொள்ளுகின்ற பணிகள், அவர் எடுக்கின்ற முயற்சிகள், அவருடைய வாழ்வு நிலைப்பாடுகளை ஆசிரால் நிரப்பி காப்பீராக. நற்சுகத்தோடு பாதுகாப்பு என்கின்ற கொடையையும் கொடுத்தரலும். தந்தையே, நீர் இவ்விலேந்து அழைத்து கொண்ட ரேஜஸ் அவுட்ஸ்கோன், கெமில்டாஸ் டேரக், சந்திராவதி ராகல் ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்தரலும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப்போல் இருக்கச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உனது திருமுக ஒளியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்வுலகில் உமக்கு ஒன்றை வாழ்ந்து எமது பாதமாகிய புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவினுடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்று தந்தார். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள
திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் என்று அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்னை தொட்டு நலமாக்குவதாக. ஆமென்.
அன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் எங்களுடைய பங்கின் பாதுகாவலரும் கோடி அற்புதமாகிய புனித அந்தோனியாருடைய விழாவில் அவர்கள் உண்மது உண்மையை அறிந்ததை அன்பில் செயல்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையோராய் வாழ்வோமாக. பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு தந்தீரே. அவரது உதவிகளால்
நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் வழிமுறைகளை கடைப்பிடிக்கவும் நாங்கள் சந்திக்கும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தொள்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.